இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் உள்ள 5146 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரம் செய்து பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று BCCI அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கி நடைபெற உள்ள நிலையில் நாளை மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் தனியார் மினி பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக புதிய வரவு திட்ட அறிக்கை மீது இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது. காவிரியிலிருந்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 71,777 கனஅடியாக உயர்ந்துள்ளதால் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடியாக உயர்ந்து 68.9 அடியாக அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்து கழகம் நாகர்கோவில் மண்டலம் சார்பில் 23 புதிய பேருந்துகள் சேவை தொடக்க விழா மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. தென் மாவட்ட ரயில்கள் இன்று முதல் 10 நாட்களுக்கு சென்னைக்குள் வராது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர் உடல் நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்தியாவில் அண்டை மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்து விதிகளுக்கு புறம்பாக கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொடைக்கானலில் அரசு போக்குவரத்து கழகம் திண்டல் சார்பில் 7 புதிய பஸ்கள் வழித்தட துவக்க விழா நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் மாதம் லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் தொடர்பான படிப்பை அங்கேயே தங்கி படிக்க உள்ளார் என்றும் மேலும் படிப்பை முடித்துக்கொண்டு டிசம்பர் மாதம் அவர் மீண்டும் இந்தியா திரும்புகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் மலையேற்ற வழித்தட திட்டத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள 4 வழித்தடங்கள் தேர்வாகியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட்டது. தமிழகம் முழுவதும் மெல்ல மெல்ல எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் விரைந்து வழங்கிட வேண்டும் என்று அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட பொறுப்பு அமைச்சர், MP மற்றும் ஆட்சியர் உள்ளிட்டோருடன் ஆலோசித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனியில் இருந்து திருப்பதிக்கு தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் பக்தர்களை பேருந்தில் அழைத்து செல்லும் திட்டத்தை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டதால் 106 தமிழக மாணவர்கள் வங்கதேசத்தின் டாக்கா விமான நிலையத்திலேயே தங்கியுள்ளனர். பள்ளி கல்வித்துறை சார்பில் 264 கோடியில் வகுப்பறை உள்ளிட்ட கட்டிடங்கள், சிறைத்துறை சார்பில் 9 கோடியில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 54,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 96 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.